ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ವೇದಂ சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒருவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ಒಬ್ಬನಿಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ದರು. எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಹೇಳಿ. ಆಮೆನ್. ஒருவருக்கு 2 பேர் பிள்ளைகள் இருந்தார்கள். ಒಬ್ಬನಿಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. 2 பேரும் கூட பிள்ளைகள் தான். ಇಬ್ಬರು ಕೂಡ ಮಕ್ಕಳೇ. ಆಮೆನ್. இருவரும் கூட நல்லவங்க தான். ಇಬ್ಬರು ಕೂಡ ಒಳ್ಳೆಯವರೇ. தகப்பனுடைய ಆಮೆನ್ பிள்ளைகள் தான் அவர்கள் 2 பேரும் கூட. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಆ ತಂದೆಯ ಮಕ್ಕಳೇ. ಆದರೆ ವೇದಂ சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் ஒருவனை அழைத்து, ಅವರು ಒಬ್ಬನನ್ನು ಕರೆದು ஒரு வேலையை சொன்னபோது, ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಹೇಳಿದ ನಂತರ அவன் நேராக சொன்னான், அவன் என்னால செய்ய முடியாது என்று சொன்னான். ಅವನು ನೇರವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನಿಂದ ಇದು ಆಗಲ್ಲ ಅಂತ. ஆனால் கொஞ்ச நேரமான பிறகு, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆದ ನಂತರ அவன் இதயத்தில் அவன் மனம் திரும்பி, ಅವನು ಹೃದಯದಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು, அப்படி சொல்லிருக்க கூடாது என்று சொல்லி, ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿ ಹೇಳಬಾರದಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ போய் அந்த வேலையை செய்து விட்டு வருகிறான். ಅವನು ಹೋಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಬರ್ತಾನೆ. இன்னொருவனுக்கு, ಆದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ அதே தகப்பன் சொல்லுகிறார், போடா இப்படி வேலை செஞ்சுட்டு வான்னு. ಅದೇ ತಂದೆ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹೋಗೋ ಈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಬಾ ಅಂತ. ಸರಿಯೇன்னு சொன்ன பிறகு, ಆದ್ರೆ ಅವನು ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದ ನಂತರ அவன் வந்து அதை செய்யாமல் அவன் போய் விடுகிறான். ಅವನು ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡದೆ ಅವನು ಹೋಗಿ ಬಿಡ್ತಾನೆ. அதன் பிறகு இயேசு சுவாமி இப்படியாய் கேட்கிறார். ಅದಾದ ನಂತರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈಗ ಹೇಳ್ತಾರೆ, 2 பேர்ல தேவனுடைய சித்தத்தை செய்தவன் யார்? ಇವರಿಬ್ಬರಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಮಾಡಿದವರು ಯಾರು? ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதுல வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், வந்து முதல் பிள்ளைதான். ಅವರೆಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, ಮೊದಲನೇ ಮಗ. ஆமென். முதல் யாருக்கு சொன்னாரோ, ಮೊದಲು ಯಾರಿಗೆ ಹೇಳಿದ್ರು அந்த பிள்ளைதான் வந்து ஆமென் சொன்ன ஒரு காரியத்தை நிறைவேற்றினவன். அவன்தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றினவன். ಆ ಒಬ್ಬ ಮಗನೇ ಅವರು ಹೇಳಿದಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ದ, ಅವನೇ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿತು. எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, என்னதான் ஆழத்தை நாங்கள் பார்க்க முடியும்? ಇಲ್ಲಿ ಏನು ಆಳವನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು? எங்க ஒரு காரியத்தை எங்களால கற்றுக்கொள்ள முடியும்? ಇಲ್ಲಿ ಏನು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? நல்ல கவனிங்க, ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ದರು. அவன் வந்து முதல் பிள்ளைக்கு சொன்னான், ಮೊದಲನೇ ಮಗನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ஆமென், அந்த வேலையை செய்துட்டு வா என்பதா. ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿ ಬಾ. ஆமென். அவன் சொன்னான், என்னால முடியாது. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவனுடைய உள்ளம் உறுத்தியது. ಅವನ ಹೃದಯ ಅದು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿತು. எல்லாரும் சொல்லுங்க, அவனுடைய உள்ளம் உறுத்தியது. அது ஆமென், பச்சாத்தாபப்படுத்து. ಅವನ ಹೃದಯದ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ತು. ஆமென். எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. அவனுடைய உள்ளம் ஆமென் வந்து உறுத்தியது. ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಉಂಟಾಯಿತು. ಉறுத்தியது. ಯಾಕೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ? அப்பா கேக்குறாரு, ಅಪ್ಪ ಕೇಳ್ತಿದ್ದಾರಲ್ಲ, அப்பா என்னை நம்பி ஏதோ ஒரு பணியை எனக்கு சொல்லுகிறாரு, வேலையை சொல்லுகிறாரு. ನಮ್ಮ ತಂದೆ ನನ್ನ ನಂಬಿ ಏನೋ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾರಲ್ಲ. எங்க அப்பா என்னை விசுவாசிக்கிறாரு. ಈ ಅಪ್ಪ ನನ್ನ ನಂಬ್ತಾರಲ್ಲ. நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன், மூஞ்சி கட்ச மாதிரி. ನಾನು ಅಯ್ಯೋ ಮುಖಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಇಲ್ಲ ಅನ್ಬಿಟ್ನಲ್ಲ. இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ, இப்படியாய் வாழ்வதற்கு நான் அழைக்கப்படல. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்த நான் வாழ்கிறேன். ನಮ್ಮ ಅಪ್ಪವನ್ನ ಸಂತೋಷ ಪಡಿಸಲು எனக்காக எங்க அப்பா என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு. ನನಗಾಗಿ ನಮ್ಮಪ್ಪ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರಲ್ಲ. கேட்டபோது ஒரு தடவையும் கூட இல்ல போன்னு என்ன மாதிரி பேசியிருக்க மாட்டாரு. ನಾನು ಏನಾದ್ರೂ ಕೇಳಿದಾಗ ಇಲ್ಲ ಹೋಗು ಅಂತ ನನ್ನ ರೀತಿ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ. ಅವರು ಸಂತೋಷமாக எனக்காக எல்லாம் செஞ்சாரில்ல. ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿದ್ರಲ್ಲ. ದುಃಖಮೋ ಕಷ್ಟಮೋ, ಅದು ಕಷ್ಟವೋ ಇಲ್ಲ ದುಃಖವೋ, ಅವರು வந்து ஒண்ணுமே சொல்லலையே. ಅವರು ಬಂದು ಏನನ್ನೂ ಹೇಳಲಿಲ್ವಲ್ಲ. அப்ப நானும் அவருக்காக செஞ்சிடுறேன். ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಅವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತೇನೆ. அவன் வேதம் இதுல பார்க்கும்போது, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, அவன் மனம் உறுத்தப்பட்டு அந்த காரியத்தை அவனாகவே போய் செய்தான். ಅವನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ತಾನಾಗಿ ಹೋಗಿ ಮಾಡ್ತಾನೆ. நான் வேதத்துல இந்த இங்கிலீஷ் பைபிள்ல படிச்ச போது, ಆದ್ರೆ ಒಂದು ಇಂಗ್ಲಿಷ್ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುವಾಗ வேதம் சொல்லுகிறது 30வது வசனத்திலே, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, then he came to the second son. ಅದಾದ ನಂತರ ಎರಡನೇ ಮಗನ ಬಳಿಗೆ ಆತ ಬಂದು, and he said likewise, ಅವನು ಆತನಿಗೆ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವನಿಗೂ ಹೇಳ್ತಾನೆ. and he answered and said, ಅವನು ಉತ್ತರವಾಗಿ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, I go sir. ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. Amen. I go sir. ನಾನು ಹೋಗ್ತೇನೆ sir. ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಸರ್. But he didn't go. ಅವನು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. Amen. Hallelujah. Hallelujah. இந்த இங்கிலீஷ் பைபிள் சொல்லுகிறது, ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, ಅವನು என்னவாய் சொன்னானா, ಅವನು ಏನಂತ ಹೇಳ್ತಾನೆ, நான் போகிறேன் எஜமானனே, ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಯಜಮಾನ. Amen. அப்படி என்றால் என்ன? ಹಾಗಂದ್ರೆ ಏನು? அவன் தகப்பனை பார்த்த விதமே வேற. ಅವನು ತಂದೆಯನ್ನ ನೋಡಿದಂತ ಒಂದು ರೀತಿಯೇ ಬೇರೆ. வேலைக்காரனாய் அவன் நினைக்கிறான், எஜமானனோ வேலைக்காரனாய் பார்க்கிறான். ಅವನು ಅಲ್ಲಿ
ಯಜಮಾನ ಮತ್ತು ಕೆಲಸಗಾರನ ಒಂದು ಸಂಬಂಧದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸ್ತಾನೆ. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கும் ஒரு எஜமானனுக்கும் வேலைக்காரன் இருக்கிற வித்தியாசத்துக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது. ತಂದೆಗೂ ಮಗನಿಗಿರುವ ಸಂಬಂಧಕ್ಕೂ ಕೆಲಸಗಾರನಿಗೂ ಯಜಮಾನನಿಗಿರುವಂತ ಸಂಬಂಧಕ್ಕೂ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. என்ன வித்தியாசம்? ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? இங்க பாசத்துக்காக செய்கிறது, அங்க பணத்துக்காக செய்கிறது. ಇಲ್ಲಿ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಮಾಡುವಂತದ್ದು, ಅಲ್ಲಿ ದುಡ್ಡಿಗಾಗಿ ಮಾಡುವಂತದ್ದು. ಹೌದಾ ಇಲ್ವಾ ಹೇಳ್ರಿ? ಹೌದೋ ಇಲ್ವಾ ಹೇಳಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளை பாசத்துக்காக செய்கிறான், ಮಗನು ಪ್ರೀತಿಗಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ஆனால் வேலைக்காரன் பாசத்துக்காக செய்ய மாட்டான், அவன் பணத்துக்காக தான் செய்வான். ಆದ್ರೆ ಕೆಲಸಗಾರ ಆತನು ಪ್ರೀತಿಗಾಗಿ ಮಾಡಲ್ಲ, ಅವನು ದುಡ್ಡಿಗಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ஏனென்றால் எல்லா வேலைக்கு பிறகு அவனுக்கு ஒரு சம்பளம் என்று இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿದ ನಂತರ ಅವನಿಗೊಂದು ಸಂಬಳ ಇದೆ. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, பிள்ளை என்று வரும்போது அவன் தகப்பன் மேல் பிரியமா இருப்பான், தகப்பனுடைய அன்புக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். ಮಗ ಅಂತ ಬರುವಾಗ ಆತನು ತಂದೆ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾನೆ, ತಂದೆಯ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತಾನೆ. ஆனால் ಈ வேலைக்காரன் என்னவா இருப்பான்? ಆದ್ರೆ ಕೆಲಸಗಾರನ ಏನಾಗಿದ್ದಾನೆ? ಯಜಮಾನನ ಮೇಲೆ ஒரு பயத்திலே செய்வான் அவன். ಆ ಯಜಮಾನನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಭಯಕ್ಕೆ ಅವನು ಮಾಡ್ತಾನೆ. காலை நேரத்துல, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ உங்களுடைய வாழ்க்கையில முதல் தேவன் யாரா இருக்கிறார் என்றதை யோசிச்சு பாருங்க. ಮೊದಲು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஆண்டவர் உங்களுக்கு எஜமானனா இருந்தார், ದೇವರು ನಿಮಗೆ ಯಜಮಾನನಾಗಿದ್ರೆ, உங்களுக்கு வேலைக்காரர்களாய் நீங்கள் நினைக்கிறதானால், ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಕೆಲಸಗಾರ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸೋದಾದ್ರೆ, நீங்க கடமைக்காக தான் நீங்க எதையும் செய்யணும்னு நீங்க விரும்புவீங்க. ನೀವು ಏನೋ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಏನೋ ಮಾಡಬೇಕಲ್ಲ ಅಂತ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ. சில நேரத்துல நாங்க இந்த கம்பேஷன் மினிஸ்ட்ரியை செய்யும் போது, ಕೆಲವೊಮ್ಮೆ ಕನಿಕರದ ಸೇವೆ ನಾವು ಮಾಡುವಾಗ, எப்பொழுதெல்லாம் நாங்க பிரச்சனைகளை கேட்கிறோமோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಾವು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಕೇಳ್ತೇವೋ, கஷ்டத்தை கேட்கிறோமோ, ಜನರ ಕಷ್ಟಗಳನ್ನ ಕೇಳ್ತೇವೋ, அது உண்மையாக இதயம் உடையும்படி இருக்கும். ಆಗ ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯ ಮುರಿಯುವಂತಿರುತ್ತದೆ. ஒருத்தருடைய கதைகளை கேட்கவே முடியாது, ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಥೆಗಳನ್ನು ಕೂಡ ಕೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பேர்களுடைய வலிகளை காயங்களை பார்க்கவே முடியாது. ಕೆಲವರ ನೋವು ಮತ್ತೆ ಗಾಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நேரத்துல அவர்கள் பக்கத்துல நிக்கவும் கூட உங்களால முடியாது. ಕೆಲವೊಮ್ಮೆ ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಕ್ಕೂ ಕೂಡ ನಿಮ್ಗೆ ಆಗಲ್ಲ. அது என்ன சொல்றது, யாரும் கூட கடமைக்காக செய்யவே முடியாது இந்த ஊழியத்தை. ಅದು ಏನಂದ್ರೆ ಯಾರು ಕೂಡ ಏನೋ ತಾನೋ ಅಂತ ಈ ಒಂದು ಕೆಲಸವ ಈ ಒಂದು ಸೇವೆನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சம்பளத்துக்காக யாருமே ஊழியம் பண்ண முடியாது. ಸಂಬಳಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಸೇವೆನ ಯಾರು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் எப்பொழுதும் சொல்வேன், ನಾನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತೇನೆ, ಇರಕ್ಕ முடியவர்களாக, ಮನದುರುಕ முடியவர்களாக இந்த ஊழியம் பண்ணணும். ಮನ ಮರುಗಿದವರಾಗಿ, ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಈ ಒಂದು ಸೇವೆನ ಮಾಡಬೇಕು. வேலைக்காரர்களாய் நீங்க இந்த ஊழியத்தை செய்யல, ನೀವು ಕೆಲಸಗಾರರಾಗಿ ಈ ಒಂದು ಸೇವೆನ ಮಾಡ್ತಿಲ್ಲ. தகப்பனுடைய உள்ளத்தை பாக்குறீங்க, ನೀವು ತಂದೆಯ ಹೃದಯವನ್ನ ನೋಡ್ತಿದ್ದೀರಾ. தகப்பனுடைய உள்ளம் அவர்களுக்காக ஏங்குறத பாக்குறீங்க. ತಂದೆಯ ಹೃದಯ ಆ ಜನಗಳಿಗಾಗಿ ತವಕ ಪಡೋದನ್ನ ನೋಡ್ತಿದ್ದೀರಾ. ಆಮೆನ್ சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? என்ன வித்தியாசம்? ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? தேவனிடத்துல நன்மையை எதிர்பார்த்து எஜமானனாய் பார்க்கிற ஒரு கூட்டம், ದೇವರಿಂದ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಎದುರು ನೋಡಿ ಅವರನ್ನ ಯಜಮಾನನಾಗಿ ನೋಡುವಂತ ಒಂದು ಗುಂಪು, ಇನ್ನೊಂದು ಗುಂಪು தகப்பனாய் பார்க்கிற ஒரு கூட்டம், தேவரನ್ನ ತಂದೆಯಾಗಿ ನೋಡುವಂತ ಗುಂಪು. இந்த காலை நேரத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ಈ ದಿನ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತೇನೆ. ಯೇಸುವೈ ಒಂದು ಉಯಿರಾய் நீங்கள் நேசிப்பதானால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಜೀವವಾಗಿ ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಾದ್ರೆ, ಅವರಿಗಾಗಿ ನೀವು ಎದೆಯಂ செய்வீர்கள், ಅವರಿಗಾಗಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡ್ತೀರಾ. ಅವರಿಗಾಗಿ ಎದೆಯಂ செய்வீர்கள், ಅವರಿಗಾಗಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡ್ತೀರಾ. ಪೌಲ್ இப்படியாய் சொல்லுகிறார், ಪೌಲನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறவர்கள் யார்? ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವವರು ಯಾರು? ಮರಣವಾ, ಆಮೆನ್, ಜೀವವಾ, ಪಸಿಯಾ, ಪಟ್ಟಿಣಿಯಾ, ಇಲ್ಲ ಹಸಿವೋ, ಇಲ್ಲ ಒಂದು ಊಟ ಇಲ್ಲದೆ ಇರುವುದೋ, ಆಮೆನ್, ವಸ್ತ್ರಂ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾ, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದಾ, ಆಮೆನ್, ದೂತನಾ ಇಲ್ಲ ಪಿಸಾಸಾ, ದೇವದೂತನೋ ಇಲ್ಲ ದುರಾತ್ಮವೋ, எதுவுமே என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ಯಾವುದು ಕೂಡ ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅವರ ಮೇಲೆ ನಾನು ವச்சிருக்கிற ಅன்பು ಅவ்வளோ ಆಳವಾನದು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಇಟ್ಟಿರುವಂತ ಆ ಪ್ರೀತಿ ಅದು ಅಷ್ಟು ಆಳವಾದದ್ದು. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ?